ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். அந்த இன்டர்வியூ எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் நீ உள்ள போய் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் கோத்ரூ பண்ணணும். லைக் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லிடுவேன். சரிங்களா? ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, கோத்ரூ பண்ணுவோம். சரிங்களா? MBA இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் காலேஜ் அட்மிஷன் ஃபார் அஸ் ஆன் எவலட்டிங் யுவர் கெரியர் கோல். ஃபர்ஸ்ட் உங்களோட கெரியர் கோல்ஸ் என்னன்றதா மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி கெரியர் கோல் நீங்கள் வச்சிருக்கீங்க? கெரியர் கோல் மீன்ஸ் லைக் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஓரியன்ட், சாரி இந்த கம்பெனி ஓரியன்ட் கோல்ஸ் கிடையாது. உங்கள் கெரியரில் என்ன டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒரு கோலை நீங்கள் வச்சிருக்கீங்க, கோல்ன்ற தாண்டி என்ன மாதிரி ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், ஃபைனல் பிளேஸாக நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளேஸுக்கு தான் கெரியர் கோல்னு சொல்லுவாங்க. லைக் சார் இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் இல்லைங்க சார், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட மாரி இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும், லைக் விப்ரோ மாரி ஒரு கம்பெனி, அசெஞ்சர் மாரி ஒரு கம்பெனி, கேப்ஜெமினி மாரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்குங்க சார். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஓஇ இல்லைனா சிஓஓ இல்லை சிஓஇ இல்லை சிஇஓ இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றதை பார்த்து அதுக்கான ப்ராசஸ் நான் மேற்கொள்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய